வணக்கம், இது தமிழ் சிறகுகள். இது சேயோ. குமரிக்கண்டத்தில் ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு குடிசை ஒன்றை அமைத்து ஒரு மூதாட்டி அந்த குடிசைக்குள் அமர்ந்து கொண்டு ஒரு சிலைக்கு மாலையிட்டு அந்த சிலைக்கு பொட்டும் பூவும் வாசனை திரவியங்களையும் வைத்து அந்த இறைவனை எண்ணி வேண்டிக் கொண்டிருந்தாள். அந்த மூதாட்டியை பார்க்க ஒருவன் அந்த குடிசைக்கு வெளியே வந்து நிற்க, யார் அது? நான் தான் கடம்பன் மூதாட்டி. கூறு கடம்பா, என்ன ஆயிற்று? மூதாட்டி, இதுவரை இந்த கடற்கரை ஓரமாக யாரும் வந்து சேரவில்லை. அப்படியா? இருக்கட்டும். நாமும் 300 ஆண்டுகளாக இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவரும் இந்த இடத்தை வந்து தேடி பார்க்கவில்லை. நாம் இருக்கும் இடத்திற்கு வரவில்லை. இன்னும் 1 வருடங்களே உள்ளது. அதற்குள் யாராவது ஒருவர் நம் கண் முன்னே வந்தால் போதும். இறைவா, நீதானப்பா அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். மூதாட்டி, கூறப்பா, இன்னும் 1 ஆண்டு எப்படி இந்த உயிரை கையில் பிடித்து வைத்திருப்பேன் என்று தெரியவில்லை. என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே. இறைவா. மூதாட்டி, கூறு கடம்பா, என்ன விடயம்? 300 வருடங்களாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யாரும் நம்மை வந்து சந்திக்கவில்லை. இப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை. இன்னும் 1 வருடம் எப்படியாவது உன் உயிரை கையில் பிடித்து வைத்திரு மூதாட்டி. ஆமப்பா, ஆம். இன்னும் ஒரு முறையாவது முயற்சி செய்யடா கடம்பா. எனக்காக முயற்சி செய். இங்கிருந்து சென்றால் பெரிய காடொன்று இருக்கும். அந்த காட்டை கடந்து எப்படியாவது செல். அங்கு நமது மக்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்களை எப்படியாவது காப்பாற்றி இந்த இடத்தை விட்டு வெளியில் கொண்டு செல்ல வேண்டும் அப்பா. அவர்கள் ஏதும் அறியாத மக்கள் அப்பா, புரிந்துகொள். நீ செல். சென்றோம், பல பேர் சென்றோம். சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உயிரோடு வரவில்லையே. என்ன செய்வது? அந்த காட்டுக்குள் இருக்கும் மிருகங்கள் அனைத்தும் நம்மை எந்த ஒரு விடயத்தையும் செய்ய விடவில்லையே. அந்த மிருகங்கள் நாம் யார் சென்றாலும் அவர்களை வேட்டையாடி விடுகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த காட்டை கடந்து சென்றாலும் எப்படி அவர்களை மீண்டும் இந்த இடத்திற்கு கொண்டு வர முடியும் என்று தெரியவில்லையே. அப்படியே ஒருவன் சென்றாலும் அவர்களை கூட்டிக் கொண்டு இந்த இடத்திற்கு வரும்போது என்ன கூறுவதென்று தெரியவில்லை மூதாட்டி. என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. இங்கிருந்து சென்றவர்கள் அனைவரையும் காப்பாற்றிவிட்டு நாம் இந்த இடத்தில் மாட்டிக்கொண்டோம். ஏனப்பா அப்படி கூறுகிறாய்? நாம் மாட்டிக்கொள்ளவில்லையடா. நம் மக்களை காப்பாற்றி இருக்கிறோம். நாம் இந்த இடத்தில் இருப்பதால் தான் நம்மிடையே வாழ்ந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக சென்று இப்போது ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயிரோடு. மேலும் இருக்கும் மக்கள் எல்லாம் நமது மக்கள் அல்லவா? அந்த இறைவன் நம்மை தேடி வந்து இந்த இடத்தில் காத்திரு, ஒருவன் வருவான் என்று கூறினான் அல்லவா? அதற்காக காத்திருக்க வேண்டும் அல்லவா? ஆம் மூதாட்டி, எத்தனை ஆண்டுகள் காத்து கொண்டிருப்பது? 2 பெண்கள், நீ ஒரு மூதாட்டி. 3 மட்டும் விட்டுவிட்டு அவர்களுடன் 4 ஆண்களை விட்டுவிட்டு சென்று விட்டான் அந்த இறைவன். என்ன செய்வதென்று தெரியவில்லையே. தனது உணர்ச்சிகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு 2 பெண்களையும் 2 ஆண்களும் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தை எல்லாம் ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் பிறந்திருந்தால் நம் தலைமுறையை வளர்த்திருக்கலாம். இந்த இடத்தில் நாம் இறந்து போனாலும் நமது தலைமுறைகள் இந்த இடத்தில் இருந்து உள்ளிருக்கும் மக்களை காப்பாற்றி இந்த இடத்தை விட்டு கூட்டிச் சென்றிருக்கலாம். ஆனால் அதுவும் நடக்கவில்லையே மூதாட்டி. ஆண் குழந்தைகளாகவே பிறந்து ஆண் குழந்தைகளாகவே வளர்ந்து இன்றும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மக்கள் எப்படி தலைமுறை கடக்கும்? எப்படி நம் தலைமுறைகளுக்கு நடந்ததை புரிய வைத்து இந்த இடத்தில் காவல் நிற்க வைப்பது என்று தெரியவில்லையே. நாம் அனைவரும் இறந்துவிட்டால் மேலும் யாரும் இல்லையே. இந்த காட்டை விட்டு எப்படி வெளியில் அனைவரையும் கூட்டிச் செல்வதென்று ஒன்றும் புரியவில்லையே மூதாட்டி. ஆமாம் அப்பா, ஆமாம். என்ன செய்வது? அந்த விதி விளையாடுகிறது. என்ன செய்தாலும் இன்னும் 1 ஆண்டுகள் எப்படியோ ஒன்று இந்த இடத்தில் நம் உயிரை தாக்கு பிடித்து வைத்திருக்க வேண்டியதுதான். வேறு வழி இல்லை அப்பா, வேறு வழி இல்லை. மூதாட்டி, நான் செல்கிறேன். நான் சென்று இந்த காட்டை விட்டு வெளியேறி நாம் இருக்கும்
இந்த இடத்தை விட்டு வெளியேறி அந்த காட்டை கடந்து அந்த விலங்குகளிடம் இருந்து தப்பித்து எப்படியாவது எங்கோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இனக்குழுவை காப்பாற்றி நான் வருகிறேன், செல்கிறேன். வேண்டாமப்பா, நில் நில், வேண்டாம். நான் ஏதோ ஆதங்கத்தில் கூறிவிட்டேன். வேண்டாமப்பா, நில். நீயும் சென்றால் நீயும் இறந்து விடுவாயடா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நில். நான் செல்கிறேன் மூதாட்டி, நான் செல்கிறேன். இதற்கு மேல் வாழ்ந்தென்ன? என்ன செய்ய போகிறேன் நான் செல்கிறேன். சென்று எப்படியாவது அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன். இந்த இடத்தில் இருக்கும் மற்றவர்கள் 35 பேர் இருக்கிறார்கள். அந்த 35 பேரும் எப்படியாவது உயிரை கையில் பிடித்து வைத்திருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் மூதாட்டி, நீதான் அருள் புரிய வேண்டும். அப்பா, வேண்டாம் அப்பா, நீ இரு, நீ இங்கே இருந்து மற்றவர்கள் யாரையாவது அனுப்பப்பா. இல்லை மூதாட்டி, நான் செல்கிறேன். நான் சென்று முயன்று பார்க்கிறேன். ஏதாவது ஒரு விடயம் மாறுமா என்று நான் சென்று அறிந்து வருகிறேன் மூதாட்டி. நீ காத்துக் கொண்டிரு மூதாட்டி. வேண்டாம் அப்பா, வேண்டாம். இந்த உலகம் அழிந்து போகும் என்றால் அழியட்டும். என்ன செய்வது? நீ ஒருவன் இல்லை என்றால் இந்த 40 பேரை வழி நடத்துவது எப்படி? மூதாட்டி, இருந்தாலும் என்ன, நாங்கள் அனைவரும் செல்கிறோம். நீ எப்படியாவது இந்த இடத்தில் காத்திரு. இன்னும் ஓராண்டுகள் காத்திரு. நாங்கள் அனைவரும் சென்று எப்படியாவது அங்கிருக்கும் மக்களை காப்பாற்றி வருகிறோம். அங்கிருக்கும் மக்கள் இருப்பார்களா இல்லையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு முறை நாங்கள் தேடி பார்த்துவிட்டு வருகிறோம் மூதாட்டி. நீ எப்படியாவது உனது உயிரை கையில் பிடித்து வைத்துக் கொண்டிரு. உனக்கு தேவையான உணவுகள் அனைத்தும் வந்து சேரும். உனக்கு தேவையான மருத்துவமும் வந்து சேரும். ஓராண்டு காத்திரு. நான் வரவில்லை என்றால் உன் உயிரை மாய்த்துக்கொள் மூதாட்டி, உன் உயிரை மாய்த்துக்கொள். அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் முடிவெடுத்தீர்களோ? ஆம் மூதாட்டி, நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் முடிவெடுத்தோம். சரி, ஆகட்டும். கடம்பா, எப்படியாவது அவர்களை காப்பாற்றிவிடு. புரிகிறதா? ஆம் மூதாட்டி, புரிந்தது. நாங்கள் செல்கிறோம். ஏனடா, அந்த உணவுகளையும் மருந்து பொட்டலங்களையும் எடுத்து வந்து மூதாட்டியின் குடிசைக்குள் வை. செல்வோம் இங்கிருந்து என்று இவர்கள் முடிவு செய்துவிட்டு ஒரு காட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அதே மறுமுனையில் கனி, மலர்கொடி, இரகன், காட்டான், ஆண்டான் என இவர்களுடன் இருந்தவர்கள் அனைவரும் அங்கிருந்த உணவுப் பொருட்களை தூக்கிக் கொண்டு அவர்கள் வாழும் இடத்திற்கு வந்து அங்கிருக்கும் அனைவருக்கும் உணவுகளை கொடுத்தார்கள். அங்கிருக்கும் அனைவரும் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்ததை பார்த்து, ஏனடி, இவர்கள் இருவரும் எதிரும் புதிருமாகத்தான் இருப்பார்கள். ஆமாம், இப்ப என்ன, இருவரும் ஒன்றாக இணைந்து உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை காட்டான் மனது மாறிவிட்டானோ? ஒன்றும் தெரியவில்லையடி என்னவென்று. சரி, எப்படியானால் என்ன, நமக்கு உணவு வருகிறதல்லவா? என் கணவனும் சென்று உணவு எடுத்து வருகிறேன் சென்றவன் மீண்டும் திரும்பவே இல்லை. என்னைப் போல விதவைகளாக எத்தனை பேர் இங்கு இருக்கிறார்கள். உணவை தேடி தேடி சென்று அனைவரும் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்க சென்றவர்கள் எங்கு சென்றார்களே என்று தெரியவில்லை. நமது குழந்தைகளையும் நாம் வளர்த்து கொண்டு இப்படியே இருக்கிறோம். இவர்கள் ஒன்றாக இணைந்தது மேலும் நமக்கு நல்லதுதான். என்னடி கூறுகிறாய்? ஆமாம், இவர்கள் தனித்தனியாக சென்று உணவை எப்படி எடுத்து வருவார்கள், எங்கு எடுத்து வருகிறார்கள் என்றே தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போது இவர்கள் இணைந்து இவ்வளவு உணவுப் பொருட்களை எடுத்து வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் மேலும் இவர்கள் ஒன்றாக இணைந்து இங்கு வாழும் மக்கள் அனைவருக்கும் உணவுகளை கொண்டு வந்தால் நன்றான விடயம்தானே? ஆமாமடி, அதுவும் நல்லதுதான். இவர்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்பதும் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று தெரியவில்லையே. ஆமாமடி, சரி பார்ப்போம் என்று அங்கிருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்க இதையெல்லாம் பார்த்த காட்டான், கனி கூறு காட்டான். சரி, இப்போது இந்த இடத்திலிருந்து நாம் முதலில் செல்வோம். ஏன்? இல்லை, சிலர் வாய்ப்பட பேசிக்கொள்வதெல்லாம் எனது காதுகளில் கேட்கிறது. ஆதலால் தான். அதையெல்லாம் விட்டுத்தல் காட்டான். நமக்கு தேவையானது நாம் எப்படி தயார் செய்ய போகிறோம், நமக்கு தேவையான பொருட்களை எப்படி தேடி கொண்டு வரப்போகிறோம் என்பது மட்டும்தான் இப்போது முக்கியம். அனைவரும் பேசுவதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாதே. அனைத்தையும் விட்டுத்தல். புரிகிறதா? சரி கனி. அப்படி என்றால் இரகா கூறு காட்டான். இன்னும் இரகன் உன் மீது கோபமாகத்தான் இருக்கிறான் அல்லவா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இரகனும் நானும் சிறிய வயதிலிருந்தே நண்பர்கள் தான். ஏதோ சில சஞ்சலங்களால் நாங்கள் பிரிந்து விட்டோம். அதுவெல்லாம் ஒன்றுமில்லை. வாயிரகா, செல்வோம். சரி காட்டான். கூறு கனி. சரி, நீ சென்று மலர்கொடியை அழைத்து கொண்டு வா. நாம் சென்று மேலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். என்ன? மேலும் என்ன செய்யலாம் என்று சிந்திப்போம். சரி, மலர்கொடியை ஏன் நீ சென்று அழைத்து வர மாட்டாயா என்ன? இல்லை, நான் சென்று அழைத்து வருகிறேன் என்று காட்டான் அங்கிருந்து செல்ல
இரகன் ஏதோ ஒன்றை மனதுக்குள் வைத்துக்கொண்டு கனியை பார்க்க, கனியும் இரகனுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை இவளும் சற்று சீண்டி பார்த்தாள். இரகன் எதுவும் பேசாமல், கனியிடமும் எதுவும் கூறாமல் சற்று திரும்பிச் செல்ல, அப்படி என்றால் இவன் மனதிலும் ஆசை இருக்கிறது. என்ன கனி ஆசை உள்ளது அவனுக்கு? அவன் மீது இல்லை, மலர்கொடியின் மீது இரகனுக்கு ஒரு அன்பு. ஓ, அப்படியா கதை? ஏன் கோழி? இல்லை, என்னுடன் சுற்றி திரியும் காட்டானும் மலர்கொடியின் மீது ஒரு கண்ணாகத்தான் இருந்தான். என்னவென்று தெரியவில்லை. அவன் ஆசைப்பட்டது நடக்குமா என்று தெரியவில்லை. நீ என்னவென்றால் புதிய புதிரொன்றை போடுகிறாய். ஓ, அப்படி ஒரு கதையும் நடந்து கொண்டுள்ளதோ? ஆம் கனி, அதுவும் உண்மைத்தான். அதற்காகத்தான் கனி மலர்கொடியை அழைத்து வர கூறும்போது அவன் சற்று சிந்தித்தான். ஓ, இது வேறையா? இது தெரியாமல் நான் வேற விளையாடிவிட்டேன். என்ன விளையாட்டு கனி? ஒன்றுமில்லை கோழி, பார்த்துக்கொள்வோம். அவளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதுதானே நாம் யோசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நம் மனதில் தோன்றியதெல்லாம் அவர்களிடம் திணிக்க முடியாதல்லவா? நீ கூறுவதும் சரிதான். சரி, காட்டான் என்ன முடிவு செய்ய போகிறான் என்று தெரியவில்லை. வா, இங்கிருந்து சென்று அந்த கிழவனை பார்த்து விட்டு வருவோம். எந்த கிழவன்? நம் இடத்தில் ஒருவர் மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருப்பாரே, அந்த முதியோரை. கோழி, ஏன் கனி, ஏன் அவரை மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறாய்? அவர் மீது மரியாதை எல்லாம் உள்ளது. இருந்தாலும் உணவிற்கு பஞ்சம். போதும், நிறுத்து கோழி. நீதான் கூறும் பல விடயங்களை கூறி கூறி காட்டானை இப்படி மாற்றி வைத்துள்ளாய். நான் என்ன செய்தேன்? நான் எல்லாம் காட்டானை எதுவும் மாற்றவில்லை. அவன் மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அது சரி என்று கூறுவேன், அவ்வளவுதான். சரி கோழி, நீ இப்படியெல்லாம் அவனிடம் பேசிக் கொண்டிருக்காதே. பிறகு மீண்டும் முன்பிருந்த மாதிரியாக மாறிவிட்டால் என்ன செய்வாய்? சரிதான். சரி, இப்பிருந்து நாம் எங்கே செல்ல போகிறோம்? அந்த கடல் எங்கே இருக்கிறது? ஆம் கோழி, அந்த கடல் எங்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அந்த கடல் இந்த காட்டில் வாழும் மிருகங்களை தாண்டி சென்றால் ஒரு கடல் இருக்கும் என்று தோன்றுகிறது. அப்படியா கனி? ஆம் கோழி, அந்த காட்டை கடந்து செல்வது சாதாரண விடயமல்ல. அந்த காட்டை கடந்தால் ஒருவேளை அங்கு கடல் இருக்கும் என்று எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த காட்டை எப்படி கடப்பது என்றும் தெரியவில்லை. அந்த காட்டுக்குள் இப்போதுதான் சிறிது சிறிதாக நாம் பழங்களை பறித்து வருகிறோம். அது மட்டுமல்ல கோழி, மேலும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று உள்ளது. என்ன விடயம் கனி? அதை பொறுமையாக கூறுகிறேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க, மலர்கொடியும் காட்டானும் அங்கு நின்று கொண்டு தூரத்தில் இருந்து கனியை பார்த்து கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த கனி, நம்மிடையே வாழும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால் அந்த விடயத்தை நான் பொறுமையாக உன்னிடம் கூறுகிறேன் கோழி. சரி கனி, அங்கு பார், காட்டான் வந்து விட்டான். இப்போது என்ன செய்ய போகிறாய்? மேலும் இளவட்டங்கள் என இருக்கும் அனைவரையும் அழைத்துக் கொண்டு இங்கிருந்து செல்வோம். சென்று அந்த காட்டுக்குள் சில உணவுப் பொருட்களை கொண்டு வருவோம். கொண்டு வந்த பிறகு இங்கிருக்கும் அனைவருக்கும் உணவுகளை பகிர்ந்தளிப்போம். அவர்கள் எதுவரை பாதுகாப்பாக அந்த உணவுகளை வைத்து வாழ்கிறார்களோ வாழட்டும். மேலும் நாம் சென்று அந்த கடல் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்று கனி கூறிக்கொண்டே இருக்க, இரகன், ஆண்டான், கனியின் தந்தை என அவனுடன் இருக்கும் இளவட்டங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கனியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அதே மறுபுறத்தில் காட்டானும் மலர்கொடியுடன் இருந்த அவளுடைய நண்பர்கள் என 4 பேரும் அந்த இடத்தை வந்தடைந்தார்கள். மேலும் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அங்கு கூடி வாழும் மக்களிடையே எதுவும் கூறாமல் அனைவரும் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து அந்த ஆற்றங்கரை வழியாக செல்லலாம் என்று முடிவு செய்து அந்த இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பயணம் எங்கு சென்று முடியும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.